أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்தபடியாக சகோதரர் கோவை ஜாகிர் அவர்கள் இளைஞனே எங்கே செல்கிறாய் என்கிற தலைப்பின் கீழ் இப்பொழுது உரை நிகழ்த்துவாங்க. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف تنهون عن المنكر تؤمنون بالله قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மனிதர்களிலே இருந்து ஒரு புனிதரை தேர்வு செய்து மனித குலத்திற்கு உண்மையான இறைவனை, உண்மையான கடவுளை, உண்மையான ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கும் மட்டுமல்லாமல் பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய மறுமை, இந்த ரெண்டு உலகத்திற்கும் வழிகாட்டுவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவற்றை அடிபிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அறிவுபூர்வமான இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவி, மக்கள், சொத்து, சுகம், சொந்த ஊர் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் தன்னுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்த சுகதாக்களான ஷஹீதுகள் மீதும் ரத்தம் சிந்தாமல், வேர்வை சிந்தாமல், சொந்த ஊரை விட்டு ஓடாமல், எந்த விதமான இழப்பும் இல்லாமல் முன்னோர்கள் முஸ்லிம் என்கிற ஒரே ஒரு ஆதாரை மட்டும் வைத்துக்கொண்டு ஏதோ இயன்ற வரை அமல் செய்து எனக்கு முன்னால் பேசிய
சகோதரர் குறிப்பிட்டது போல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனசுக்கேற்றவாறெல்லாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றா கருணையும் அருளும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எனது அருமை சகோதரர்களே, இளைஞனே எங்கே செல்லுகின்றாய் என்கிற தலைப்பினை இங்கே பணித்திருக்கிறார்கள். இளைஞனே எங்கே செல்லுகின்றாய் என்று சொல்லுவதை விட இளைய சமுதாயமே நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய், எதை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்கிற இந்த வார்த்தை இஸ்லாமிய இளைஞர்களை மட்டும் கவரக்கூடிய வார்த்தை அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நோக்கி எழுப்பப்படக்கூடிய கேள்வி. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்திற்கான அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இதற்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஜமாத்துகள் கூட ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு திணறுகின்ற நேரத்தில் அமைதி புயலாக மெல்ல மெல்ல அடியெடுத்து விளம்பரங்களை வண்ண வண்ணமாக செய்து அதற்கான அனுமதிகளை எல்லாம் பெற்று முறையாக இந்த கூட்டத்தை நடத்துகின்ற இதே நேரத்தில் தமிழக முஸ்லிம் ஜமாத் என்ற பெயரை கேட்ட உடனே என்னிடத்தில் தேதி கேட்ட நேரத்தில் உண்மையிலுமே இந்த பெயரை கேட்டு நான் உண்மையிலுமே மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் இயக்கங்களிலும் ஜமாத்திலும் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஒரு 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேல் பயணித்ததற்கு பிறகு இது ஆரம்ப காலத்திலேயே சொல்லப்பட்ட முஸ்லிம் ஜமாத் என்கிற பெயர் தமிழகம் என்கிறது வேணால் நாம் வாழக்கூடிய மாநிலத்தை முன்னால் வைத்திருக்கலாம். ஆனால் நீ எத்தனை ஜமாத்தாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வச்ச பேர் முஸ்லிம் ஜமாத் தான். அல்லாஹ் வச்ச பேர் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி போல அல்லாஹ் முஸ்லிம்களை வந்து முஸ்லிம்ங்கிற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்லுகின்றான். நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களில் நின்று தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்பவனை விட சொல்லில் அழகியவன் யார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட பொதுவான தொலைநோக்கு சிந்தனையான விசாலமான ஒரு பெயரை கொண்டு இந்த பெயரிலே நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று சொன்ன உடனேயே எனக்கு உண்மையிலுமே மகிழ்ச்சி அடைந்தேன் என் அருமை சகோதரர்களே. ஏனென்றால் பள்ளிவாசலிலே அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் சொல்லுகின்ற நேரத்தில் மட்டுமல்ல, இதோ இந்த நெருக்கடியான ஜன நெரிசல் நிறைந்த கடை வீதியிலே அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றி சொன்னாலும் அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிக புனிதமான படைப்பான ஒளிப்படங்களால் படைக்கப்பட்ட மாணவர்கள் புடை சூழ்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்களாம். விடுமுறை நாளிலே எல்லா விதமான ஆபாச கேளிக்கைகளுடைய வாசல்கள் எல்லாம் திறந்திருந்தும் கூட யா அல்லாஹ் உன்னை பற்றியும் உன்னுடைய மார்க்கத்தை பற்றியும் உன்னுடைய அடியார்கள் இந்த கடைத்தெருவிலே வைத்து நினைவு கூறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மாணவர்கள் இந்த சபையிலே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற நிகழ்ச்சிகளிலே பங்கெடுப்பதற்கு என் அருமை சகோதரர்களே, மாணவர்களோடு சேர்ந்து நடு கடைத்தெருவிலே உரையேற்பதற்கு முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய வகை என்னவென்று தெரியுமா? நான் சார்ந்த இயக்கம் நடத்தக்கூடிய நேரத்துக்கு நான் செல்லுவேன், நான் சார்ந்த இயக்கம் நடத்தக்கூடிய நேரத்திலே நான் செல்லுவேன் என்கிற இயக்கத்தின் மேல் உள்ள வெறியை இந்த சமுதாயம் தணித்துக் கொள்ள வேண்டும். தனி மனிதர்கள் மேல் இருக்கக்கூடிய முகஸ்துதியை இந்த சமுதாயம், தக்லீத்தை இந்த சமுதாயம் தவிர்க்க வேண்டும். ஆனால் ஈக்கத்தின் மீது கொள்ளுகின்ற வெறியை விட கோடான கோடி மடங்கு மார்க்கத்தின் மீது கொள்ள வேண்டும். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் உலிலுல் அம்ர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு. அதனுடைய அடிப்படையிலே வழிநடத்தக்கூடிய அமீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு தலைமைக்கு மட்டும் அல்ல,
அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ரசூலுடைய வார்த்தையும் சொல்லப்படுது என்று சொன்னால் அங்கே கட்டுப்படு. அத்தானா சமேனா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன், ரசூலுக்கு கட்டுப்பட்டேன், அந்த சபையிலே நீ அங்கம் வகிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. என்னுடைய அருமை சகோதரர்களே, அப்படி பார்த்தால் இந்த இடங்களில் இந்த இடத்தில் இந்த வாகனங்கள் செல்ல முடியாது, அந்த அளவுக்கு நிரம்பி இருக்க வேண்டும். அந்த விசால மனத்தை இந்த சமுதாயம் இன்னும் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய அருமை சகோதரர்களே. ஏன்னா இளைய சமுதாயம் எங்கே செல்லுகின்றாய், இளைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இப்படியெல்லாம் சமுதாயத்திலே பிரிவினைகளும் பிரித்து பார்க்கின்ற எண்ணங்கள் வருகின்ற காரணத்தினாலே இந்த பிரிவை பயன்படுத்தி ஒரு வார்த்தை, ஒரு பழமொழி உண்டு தெரியுமில்ல, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். வீட்டுக்குள்ளேயே அத்தாவும் அம்மாவும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பையனுக்கு கொண்டாட்டம். இவங்க பஞ்சாயத்தை தீக்கிறக்கே 7 பேர் வேணும். நான் போய் இருட்டுக்குள்ள கஞ்சா குடிச்சா என்ன, செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போனா என்ன பண்ணா என்னங்கிற மாதிரி ஆயிரும்ல. அந்த மாதிரி சமுதாயத்திலே பிரிவுகள் வர, ஈக்கங்கள் மீது பற்றுகள் அதிகரிக்கின்ற நேரத்திலே, அவரவர்கள் அந்தந்த இயக்கத்தில் இருக்கின்ற நேரத்திலே பொதுவாக இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் மார்க்கத்தினுடைய விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒவ்வொரு இஸ்லாமிய ஜமாத்துகளுக்கும் அமைப்புகளுக்கும் அத்தனை பேருக்கும் உண்டு. என்னுடைய அருமை சகோதரர்களே, அந்த நோக்கத்தில் தான் இளைய சமுதாயமே, இளைஞனே எங்கே செல்லுகின்றாய் என்கிற தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, ஏன்னா ஏன் இளைஞர்களை டார்கெட் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, என் அருமை சகோதரர்களே, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு இனமாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு உன்னதமான கொள்கையாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கை உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த கொள்கை மேலோங்க வேண்டும் என்று சொன்னால், அதை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வர வேண்டும் என்று சொன்னால், நேர்வழியை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால், இளைய சமுதாயம் தான், இளம் ரத்தம் பாய்ச்சப்பட்ட இளைய சமுதாயம் தான் அப்பேற்பட்ட அந்த படைக்கு வழி நடத்தக்கூடிய சோல்ஜர்களாக, போர் வீரர்களாக அவர்கள்தான் முன்னிலை வகிக்க வேண்டும், அவர்கள்தான் முன்னெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்பு இளைய சமுதாயத்திற்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு என்ன சூழ்நிலை, என்னுடைய அருமை சகோதரர்களே, தமிழகத்திலே பரவலாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அனுமதி கேட்கின்ற நேரத்தில் ஒரு வாழ்த்தை சொல்லி காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும். ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய கூட்டத்திற்கு ஏதாவது ஒரு பொய்யான தகவல் கொடுத்தால் அதை வைத்து நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள், முறையாக நடத்தக்கூடியவர்களிடத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னுடைய அருமை சகோதரர்களே, இதுல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டிலே சென்னையிலே நீங்கள் ரயில் நிலையத்திலே நீங்கள் இறங்கினீர்கள் என்று சொன்னால் எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அடுத்து அரக்கோணத்துக்கு எப்ப வண்டி வரும்னு கேட்கறதுக்கு ஒரு 7-8 பேர்ட்ட கேட்கிறேன். திரும்ப அங்க நிக்கிறேன், தப்பாரு அங்க கேண்டீன் கிட்ட நிக்கிறவர்கிட்ட கேட்போம், இவர்கிட்ட கேட்போம், அவர்கிட்ட கேட்போம், மாத்தி கேட்டா எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சுக்க, கியா அரக்கோணமே பூராமே இந்திக்காரங்க கம்ப்ளீட். அரசாங்க குட்காவை ஒழிக்கிறதுக்கு, பான்பராக்க ஒழிக்கிறதுக்கு, தம்பாக்க ஒழிக்கிறதுக்கு, ஆன்ச ஒழிக்கிறதுக்கு என்னென்னமோ பாடுபடுது. ஒண்ணும் முடியல. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் படையெடுத்து தமிழகத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இங்கே ஒரு காலத்திலே சாராய கடை, இப்போது பிராண்டி கடை என்று டாஸ்மார்க் என்று இருந்த நிலை மாறி இவைகளை எல்லாம் தாண்டி எந்த நேரமும் போதைப் பொருட்களோடு இளைஞர்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நாம் தமிழகத்தில் பரவலாக பார்க்கிறோம். என்னுடைய அருமை சகோதரர்களே, இந்த நிலையில பாத்தீங்கன்னா போதை தலைக்கு ஏறி போய் அவன் என்ன பண்றதுன்னு தெரியுது இல்ல ஆச்சுங்களா. அதனால என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மளை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா குன்தும் கைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஹமரூன பில் மஹ்ரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர் துஹமினூன பில்லாஹ். உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை சத்தியத்தின்பால் அழைப்பார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உங்களிலே இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகின்றான். ஆனால் அப்படிப்பட்ட கூட்டமாக திகழ வேண்டிய இஸ்லாமிய இளைய சமுதாயம் இன்றைக்கு போதைக்கு, அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் செல்போனிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க நல்லா பாருங்க, செல்போன்ல பலவிதமான சிம்டம்ஸ் இருக்குது. நீங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இருட்டில் தனியா ஒதுங்கினான்னு வச்சுக்கங்களேன், ஒருத்தன் தனியா ஒரு பையன் இருட்டில் ஒதுங்குறான்னு வச்சுக்கோங்க, அது எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த பையன் தவறான ஒரு பெண்ணோடு தொலைபேசியில தொடர்புல இருக்கிறான், அந்த தொடர்பு நடந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 பேர் 3 பேர் சேர்ந்து இருட்டுக்குள்ள உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 வண்டியை போட்டு இருட்டுக்குள்ள உட்காருவாங்க. அங்கங்க சந்து பொந்து எல்லா சத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊரெல்லாம் அமைதியாயிரும். 10-11 மணிக்கு சிட்டி எல்லாம் இப்போ அமைதி ஆயிடுச்சுன்னா இது சொல்லவே வேண்டியதில்லை, தூங்கா நகரம் ஆச்சுங்களா. அப்போ இருட்டில் ஒதுங்கினான்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 பேர் வேற படம் பார்க்கறான்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த செல்போனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ப்பான கத்தி, ஆப்பிள கட் பண்ணி சாப்பிடவும் செய்யலாம், கழுத்தை அறுத்து தற்கொலையும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு செலவு பண்றதுக்கு ஜிபே, ஈபே, போன்பே எல்லாமே வந்துருச்சு. காசு சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாம இன்னைக்கு நாடு இருக்குதுல வறுமையில. இதே மாதிரி இந்த செல்போன்ல நல்லது செய்யலாம், ஆனா அதை விட அதிகமாக தீமைகள் தான் இருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர்களே, செல்போன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நெட்ல இன்டர்நெட் வசதி இல்லாம இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இளைஞர்கள் இயங்கவே முடியாது, இளம் பெண்கள் இயங்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிடுச்சு. ஏன்னா ராத்திரில வீட்டுல படுத்து தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னு வச்சுங்க, நடுஜாமத்துல பெரிய தகப்பனார் கதவெல்லாம் தாள் போட்டு, ஏய் நேரத்தில் படுத்துங்கப்பா, வெள்ளம் எந்திரிச்சு அப்படின்னு உள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு எந்திரிச்சு நடுஜாமத்தில் ஒரு 2 மணி 1 மணிக்கு வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்க, போர்வைக்குள்ள வெளிச்சம் அடிச்சுட்டு இருக்கும். போர்வைக்குள்ள படுத்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கல, அந்த மூட்ல அவன் ஏதோ ரொம்ப வசீகரமான ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருப்பான். ஈடுபட்டு இருக்கும்போது உடனே, ஏண்டா அப்படியே தான்டா சொல்லிட்டு போனேன், திரும்ப என்னடா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க, ஏய் சொன்னேல போ அதோட பெத்த தகப்புங்கிட்ட. மகன் என்ன கேட்கலாம், இந்த செல்போன்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, அவனுக்கு நல்ல விஷயங்களை அதை தேர்வு செய்யறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்தை தேர்வு செய்யறதுக்கு அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வேணும், மார்க்கத்துடைய விளக்கங்கள் அவனுக்கு தேவை. அதை வலியுறுத்த வேண்டிய விஷயம் ஜமாத்துகளுக்கும் இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் கடமை. அந்த உணர்வுகள் ஏற்படும் போது, அல்லாஹ்வோட பயம் ஏற்படும் போது தான் எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்க கூடாதுங்கிற முடிவு எடுப்பான். அப்பதான் எடுப்பான். ஆனா இன்னைக்கு அந்த நிலை இல்லை. அந்த நிலை இல்லாத காரணத்தினால என்னுடைய அருமை சகோதரர்களே, இந்த எவ்வளவு பாருங்க, நீங்க இன்னைக்கு வீடியோ தாண்டி சிகரெட்டு, கஞ்சா, ஆன்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறான், போதை இன்ஜெக்ஷன் போடுறாங்க. போதை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவன் என்ன பண்றேன்னு அவனுக்கு தெரியறதில்ல. பாரு, இப்ப சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த ஒரு சம்பவம். மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளை மாட்டை போய் பார்க்க போன பர்வீன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை காளிதாஸ்னு சொல்லக்கூடியவன் கஞ்சா மப்பளை துண்டு துண்டா வெட்டி கம்மால கொண்டு போய் போட்டு மேலே கல்லை தூக்கி வச்சுட்டு சத்தம் இல்லாமல் தலைமறைவாயிடுறான். பிடிச்சி பார்த்தா முழுமையான கஞ்சா போதை. இப்படி கஞ்சா போதையில நிறைய கொலை, நிறைய வழிப்பறி, சம்பந்தம் இல்லாத சம்பவங்கள், மானக்கேடான சம்பவங்கள், அசிங்கமான சம்பவங்கள் அதிகம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் இஸ்லாம் என்ன வலியுறுத்துது? இஸ்லாம் என்ன வலியுறுத்துது? மானக்கேடான செயல்கள், அல்லாஹ் தடுத்த ஹராமான மானக்கேடான செயல்களை செய்யக்கூடிய நேரத்தில் அவன் ஈமான கழட்டி வச்சுட்டு செய்யறான். ஈமான் அவன்கிட்ட இருக்கிறது அந்த நேரத்தில் என்ன? கஞ்சா குடிக்கிற நேரத்திலையோ, சிகரெட் குடிக்கிற நேரத்திலையோ, ஆபாசமான படத்தை பார்க்கிற நேரத்திலையோ, அல்லது
தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அவன்கிட்ட ஈமான் இருக்கிறது இல்ல, அல்லாஹ்வுடைய நினைவில்லாத சூழ்நிலையிலே, மார்க்கத்துடைய கவலை இல்லாத சூழ்நிலையிலே அவன் அது லயிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் மரணம் வந்தது என்று சொன்னால், மவுத் அந்த நேரத்தில் வந்துச்சுன்னு சொன்னா என்ன நிலைமை? மவுத்து வந்தது என்று சொன்னால் முஸ்ரிக்கான நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை அந்த நேரத்திலே உருவாகும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு என்ன நிலை? ஒரு இஸ்லாமிய இளைஞர்களை திருமணம் பேசுறப்ப கூட வேணாங்கிறான். பொண்ணு பார்த்தாச்சுப்பா, இதெல்லாம் பேசிட்டு இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்கிறத கொஞ்சம் விட்டுரு அப்படின்னு. இல்லை எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு, பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏண்டா அப்படின்னா 6 மணிக்கு மேலாச்சுன்னு சொன்னால் கஞ்சாவோ ஆன்ஸோ பான்பராக்கோ இந்த மாதிரியான போதையில் ஈடுபட்ட காரணத்தினால நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. அவனுக்குள்ளேயே உளவியல் ரீதியாக சொல்லுது, கல்யாணம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனுக்குள்ளே பயம், தகப்பங்கிட்ட சொல்ல முடியல. என்ன சொல்கிறான்? கொஞ்சம் நாள் ஆகட்டும், நான் பிஸ்னஸில் செட் ஆகட்டும், வியாபாரத்தில் செட் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி அல்ல, அவனுடைய உடல் தளர்கிறது, ஆரோக்கியம் குறைகிறது, ஆண்மை குன்றி போகிறது. ஏன்னா அதே நிலையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இளைஞர்களை பார்த்தோம்னு வச்சுக்கல, பெத்த தாய் தகப்பன் அம்மா அத்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா அத்தாவுக்கு முன்னாலேயே பையன் பேசுறான் போன்ல. என்னென்ன காலேஜுக்கு போற பையனோ அல்லது வேலைக்கு போறவனோ, ஏதாவது ஒரு துறையில போய்கிட்டு இருக்கிற பையன், வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவனோ படிக்கக்கூடியவனோ, தாயும் தகப்பனையும் உட்கார வச்சுட்டு பேசுறான். என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா, டேய் எங்க இருக்கிற அப்படின்னு. என்ன கேட்கறான்? டேய் எங்க இருக்கிறன்னு கேட்கறான். அத்தா உட்கார்ந்து இருக்காரு, மகன்கிட்ட கேட்கிறாரு, ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு. தான் மும்மதலிட்டு பேசிட்டு இருக்கிறேன், மும்மதலிட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். அவன் ஒரு இடத்துல நிற்கிறான், நான் வேலைக்கு போகணும் அல்லது பரீட்சை பேப்பர் வாங்கணும், ஏதாவது சில சந்தேகங்கள் இருக்கான், நான் கொஞ்சம் கூப்பிட்றான், நான் அதுக்காகத்தான் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறது யாரு? அத்தா கேட்குறாரு, கொண்டாட ஃபோனை பார்க்கட்டும் யார்ட்டுன்னு. அவனுங்கிற இந்த இடத்துல கூப்பிடுறான், கொண்டாட ஃபோனை அப்படின்னு. இல்லை இல்லைத்தா நான் பேசிட்டேன், கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் பேசுறது அலிகிட்ட இல்லை, அவன் பேசுறது அலிகிட்ட இல்லை, அவன் பேசுறது நாசர்கிட்ட இல்லை, அவன் பேசுறது வேற ஆள்கிட்ட பேசுறான், லேடிஸ்ட பேசுறான். லேடிஸ்ட பேசக்கூடியவன் அந்த பக்கம் பொம்பளை இருக்குது, இந்த பக்கம் ஆம்பளைட்டு பேசுற மாதிரி பேசுறான். யாரு? அத்தாவையும் அம்மாவையும் உட்கார வச்சுட்டு. அதே மாதிரி இஸ்லாமிய இளம் பெண்களுடைய நிலை எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அருமை சகோதரர்களே, உலகத்திற்கே முன்மாதிரியாக பெண்களுக்கு அவர்களுடைய கண்ணியத்தையும் கற்பையும் அவர்களுடைய கவர்ச்சியையும் கட்டுக்கோப்பாக வைத்து வெளியே செல்லுவதற்காக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட அற்புதமான ஒரு கவசம்தான் ஃபர்தா என்று சொல்லக்கூடிய, புர்கா என்று சொல்லக்கூடிய, ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த உடை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய உடை அலங்காரத்தை மட்டுப்படுத்துவதற்காக, கவர்ச்சியை அடக்கமாக வைத்துக் கொள்வதற்காக. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? போடுற சுடிதார் பாத்தீங்கன்னு வச்சுக்கல, அவங்க சாதாரணமா மாற்றக்கூடிய துணி சுடிதாரா இருந்தாலும் சாரியா இருந்தாலும் அது ஒரு 500 ரூபா 400 ரூபா தான் பெறும். ஆனா ஃபர்தாவை பாத்தீங்கன்னு வச்சுக்க 2000 ரூபா 3000 ரூபா. அந்த ஃபர்தாவும் பாத்தீங்கன்னு வச்சுக்க எப்படி தெரியுங்களா? பின்னாடி இழுத்து கட்டின மாதிரி, முன்னாடி இழுத்து கட்டின மாதிரி. எப்படி? அந்த பெண்களுடைய கவர்ச்சியை அது லூசான உடையாக, அது கவர்ச்சியை தூண்டாத வகையில இருக்குங்கிறதுக்கு உருவாக்குறது. இன்னைக்கு கவர்ச்சியை காட்டுவதற்காகவே அந்த பர்தாவை இன்னைக்கு அணிஞ்சு நடக்கக்கூடிய கொடுமையை பார்க்கிறோம். அவ்வளவு ஃபேஷன்,
அவ்வளவு ஃபேஷன். கண்ணாடி கல்லெல்லாம் பதிச்சு ரோட்ல போற ஆண்கள்லாம் தெரிகிற அளவுக்கு ஆண் சமுதாயங்களுடைய எண்ணங்களை தவறான முறையிலே உங்கள் மீது படாத அளவுக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அருளப்பட்ட இந்த ஃபர்தா இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அலங்கோலப்படுகிறது இஸ்லாமிய சமுதாயத்தில். அது டைட் ஃபிட்டு, பென்சில் ஃபிட்டு, எத்தனையோ ஃபிட்டு. சிலரெல்லாம் பார்த்தா வச்சுக்கோங்க, ஃபர்தா போட்டிருக்காங்களா அல்லது மொத்தமே ஒரு சாட்சி மாதிரி ஒரு உரையை போட்டிருக்கிறாங்கிற அடிப்படையில் அந்த ஃபர்தாவை போட்டு போகக்கூடிய காட்சி. இதை போட்டு மாப்பிள்ளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. யாரு? கணவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. கூட்டிட்டு போகும்போது இத அந்நிய ஆண்களுடைய எண்ணங்களை தவறா சித்தரிக்கக்கூடிய விதத்தில் இது அமையுமேங்கிற சிந்தனை யாருக்கு இல்ல? கணவனுக்கு இல்ல. அதே மாதிரி பார்த்துட்டு சொன்னா அம்மாவும் மகளும் போறாங்க. அம்மாவும் மகளும் போகக்கூடிய நேரத்தில் அம்மாவுக்கு 60 வயசு இருக்கும். அம்மா ஃபர்தா போட்டு வருது. ஆனா இது சுத்தம். ஒண்ணு அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கல, அம்மா ஃபர்தா போட்டு வரும். ஏன்னா அம்மாவுக்கு தான் அங்க கவர்ச்சியில அப்படியே அங்கே இங்கே இருந்து சுத்தி சுத்தி எல்லாம் பாக்குறாங்கிற மாதிரி அது போட்டு எல்லாம் பொத்திக்கிட்டு வருது, கைக்கெல்லாம் சாக்ஸ் போட்டு. அதாவது பிள்ளைய பார்த்தோன்னு வச்சுக்கல, ஃபுல்லா மேக்கப் போட்டு உதட்டி சாயமெல்லாம் அடிச்சு புருவமெல்லாம் திருத்தி பாப்பதற்கு பார்த்தோன்னு சொன்னா பக்கத்து ஊர்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு ரோட்ல. இந்த கொடுமை இஸ்லாமிய பெண்களுடைய இளம் பெண்களுடைய இந்த மாதிரி சூழ்நிலை. என்னுடைய அருமை சகோதரர்களே, அப்ப பொம்பளை பிள்ளைய பேசுது என்னன்னு போன்ல பேசும்போது, காலேஜுக்கு போகக்கூடிய பெண்கள், ஒரு சில பிள்ளைய வேலை பார்க்க போகக்கூடிய பெண்கள், ஒரு சில பெண்கள் அம்மாவையும் அத்தாவையும் உட்கார வச்சுட்டு புள்ள பேசுது. என்ன தெரியுமா? அந்த பக்கம் இருந்து எங்க இருக்கிற ஆபிதா அப்படின்னு யார்கிட்ட பேசுது? என் பிள்ளைக்கு படிப்புல எவ்வளவு ஆர்வம் பாரு. சும்மா வீட்டுக்கு காலேஜ் முடிச்சு வந்ததுக்கு பின்னால தன்னோட தோழிகிட்ட பரிமாறிட்டு படிப்பை பத்தி எப்படி விசாரிச்சுட்டு இருக்குது. ஆனா அந்த பக்கம் இருக்கிறது யாரு? அந்த பக்கம் இருக்கிறது யாரு? ஆமினா இல்ல, ஆறுமுகம். பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? இல்ல என்னோட கிளாஸ் பண்ணிட்ட என் தோழிகிட்ட பேசிட்டு இருக்கிற. அம்மாவையும் அத்தாவையும் உட்கார வச்சுட்டு அன்னி ஆணோடு பேசி தாய் தகப்பனை ஏமாற்றக்கூடிய சில மோசமான நிலைகளும் சில குடும்பங்களில் நடைபெறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது எப்ப தெரியும்? வெக்கப்பட்டு, கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு தலை குடிச்சு ஜமாத்துல வந்து நிக்கிறப்ப தெரியும். இந்த நிலையினுடைய முடிவு எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய காரணம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல, என்னுடைய அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு பெண் வர்றாங்க. ஒரு பெண் யா ரசூலுல்லாஹ், ஒரு கருநிறத்து பெண், அதாவது கருநிறத்து வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண் வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்க யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு அப்படின்னு. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு கொடுமையான நோய், காக்கா வெளுப்பு நோயால் நான் மிகவும் அவதிப்படுகிறேன். அந்த நோய் கடத்தெருவில், பஜாரில், மக்கள் நடமாற்றம் உள்ள பகுதியில் அந்த நோய் வந்துடுது. அந்த நோய் எந்த நேரத்தில் அந்த வழுப்பு நோய் வருகிறதோ அந்த நேரத்தில் என்னையும் அறியாமல் நான் வாயெல்லாம் நுரைத்தள்ளி கையெல்லாம் இழுத்து அங்கே விழுந்து உருள ஆரம்பித்து விடுகிறேன் வேதனையில். அந்த நேரத்தில் எனக்கு மவுத்து வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் என் மேலே இருக்கக்கூடிய துளி விலகுவதை அந்நிய ஆண்கள் கடைத்தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு நாளும் நான் மிகப்பெரிய வேதனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அதை என்னால் தாங்கவே முடியல யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? காக்கா விழுப்பு நோய் குணமாவதற்கு எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
துணி விலகுது, ஆடை விலகின்ற நேரத்தில் என் உடல் அந்நிய ஆண்கள் பார்க்கும் நிலை வருகின்ற நேரத்தில் என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு மௌத்து வந்தால் பரவாயில்லை போல இருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த பெண்ணிடத்தில், எப்படின்னு, பொறுத்துக்கொள், நீங்க பொறுத்து கொண்டு சபுர் செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த நோயிலிருந்தும் நிவாரணம் தருவான். இந்த நிலை வருகின்ற நேரத்திலே உங்களுடைய ஆடை விலகாமலும் அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த பொறுமைக்கு பகரமா மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு காக்கா விழுப்பு நோயிலே பாதித்த பெண்ணு கூட எனக்கு மரணம் வந்தா பரவாயில்லை, என்னுடைய உடலுடைய எந்த பாகமும் வெளியே அந்நிய ஆண்கள் பார்க்கும்படி ஆய்விடக்கூடாது என்று வேதனைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து துஆ செய்ய சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மளுடைய உடல் பாகங்கள் கவர்ச்சியாக வடிவமைத்த உடைகளின் மூலமாக ஆடை அணிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையுடைய அடையாளத்தை நீங்க பார்த்துக்கங்க. ஒரு காலம் வரும் அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்நிய ஆண்களுடைய கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறார்கள். இந்த நிலையை இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய இளம் பெண்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்க வேண்டியது ஒவ்வொரு வீடுகளிலும் பல இடங்களிலும் பெண்களுக்கு இது போன்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் வெட்கங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. பருவம் வந்தார்கள் என்று, பருவம் வந்து விட்டது என்று சொன்னால் 12 வயதுக்கு மேல் 10 வயதுக்கு மேல் அடைந்தார்கள் என்று சொன்னால் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, படுக்கையை பிரிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தந்தையுடைய படுக்கையை தனியா பிரிங்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகளை தனியா படுக்க வைக்கிறாங்க, பசங்களை பிரிச்சு தனியா படுக்க வைக்கிறாங்க. ஒரே தாய், அம்மா ஒரே தாய் ஒரே தகப்பன், ஒரு குடும்பத்தில் பிறந்த சகோதரிகளை கூட பருவம் வரும் அந்த சூழ்நிலையில ஒரு 12 வயசு 13 வயசு அந்த நேரங்கள்ல தனிச்சு படுக்க வைங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல இன்னைக்கு பெண்களுடைய உடை மாடல் என்கிற பெயரிலே, கவர்ச்சி என்கிற பெயரிலே அந்நிய ஆண்களுடைய கண்களுக்கு விருந்தாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்னுடைய அருமை சகோதரிகளே. ஏன்னா இந்த மார்க்கத்திற்காக நிறைய நபி தோழியர்கள், சுமையா ரலியல்லாஹு போன்றவர்கள், எத்தனையோ நபி தோழியர்கள் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் மேலோங்க வேண்டும் என்பதற்காக ஆண் சஹாபாக்களை போல் பெண் சஹாபிய பெண்மணிகளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த கொள்கை, இந்த கண்ணியமான கொள்கை, அறிவுபூர்வமான கொள்கை மனித குலத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட தியாகத்தில் கிடைத்த இந்த மார்க்கத்திலே பெண்களுடைய நிலை இப்படி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இவர்களுடைய கல்புகளை புரட்ட வேண்டும். ஏன்னா நாம வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கிறோம், பொருளாதாரத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறோம், வசதி வாய்ப்பை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை துரத்திட்டு வருது என்ன? மவுத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நம்மளை நோக்கி மரணம் வந்து கொண்டிருக்கிறது. மரணம் நம்மை வந்து கப்புகின்றதுக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். என்னுடைய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம பெத்த மக்கள், ஆண் மக்கள், பெண் மக்கள், ஆண் மக்கள், பெண் மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவை தூக்கி செல்லுகின்ற நேரத்திலே, ஒரு மையத்தை தூக்கி செல்லுகின்ற நேரத்திலே அந்த ஜனாசாவை 3 விஷயங்கள் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று அவருடைய செல்வம், இன்னொன்று அவருடைய குடும்பம், 3 அவர் செய்த அமல். ஆனால் இந்த 3 விஷயங்களிலே அவருடைய குடும்பமும் திரும்பி வந்துடும். அவருடைய காசு என்னாகும்? இந்த கபர் வெட்டதுக்கு இவ்வளவு, குழி தோண்ட கஃன் வாங்கிட்டு வந்ததுக்கு இவ்வளவு, இந்த ஆம்புலன்ஸ்க்கு இவ்வளவு, இது இதெல்லாம் கொடுத்துட்டு மீதி காசு எடுத்துட்டு அவர் காசும் வீட்டுக்கு வந்துடும். அவர் குடும்பமும் ஜனாசாவை தூக்கும் போது எல்லாம் நின்று ஓடு அழுது திரும்பி போயிடுவாங்க. கபர்ஸ்தான்ல துவா செய்யக்கூடிய நேரத்தில் கூட, அச்சா கபர்ஸ்தான்ல துவா செய்யக்கூடிய நேரத்தில், பெத்த தகப்பனுக்கு ஜனாசாவுடைய தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் கூட
மகன் வெளியே நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு வாரத்தில் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா ரோட்ல தள்ளு வண்டியில் ஒரு வாழைப்பழம் வித்துட்டு போவாரு. இவருக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்காது, மாமா மச்சானம் கிடையாது. அச்சா, மௌத்தா போனவர் தொழுகையாளியா தொழுகை இல்லாதவரா என்றெல்லாம் தெரியாது. ஒரு முஸ்லீமுடைய ஜனாசா, அஸ்ஸலாத்து ஜனாசான்னு சொன்ன உடனே ரோட்ல தள்ளு வண்டியில வாழைப்பழம் வித்துட்டு இருக்கிறவரு அவரை ஓரத்தில் நிறுத்தி போட்டு கொஞ்சம் பார்த்துக்கத்தான் இந்த ஜனாசால வைத்து வர்றேன். ஆனா பெத்த மகன் துக்கம் தாங்க முடியாம ஒரு சில மகனுங்க ஃபுல்லா போதை ஏற்றிக்குவாங்க. மார்க்கம் இல்லாத காரணத்தினால சிகரெட் 10 வருஷம் ரோட்டில் நிற்பான். சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கடைசி கட்டத்துல ஒரு மகனை ஒரு தந்தைக்கு ஜனாசா தொழுகையில கூட நிக்கிறதுக்கு மார்க்கத்துடைய சட்டம் தெரியல. பெத்த தகப்பனுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு கூட ஒரு ஆண்மகன் இல்ல, நின்று ஜனாசா தொழுகை வைக்கிறதுக்கு உண்டான தகுதி இல்ல. அதே நேரத்தில் இது அருமை சகோதரர்களே, பெண் மக்களை சொல்றேன், ஒரு தகப்ப மௌத்தான உடனே உயிரோடு உள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக மனிதகுலம் உலகம் அழிகின்ற காலமெல்லாம் பின்பற்றக்கூடிய மகத்தான வேதத்தை அல்லாஹ் கொடுத்த திருமறை குர்ஆன் எப்போது இறங்கும் தெரியுமா? ரமலானுடைய மாசத்துல சடங்குக்காக இறங்கும். இல்லைன்னா அந்த வீட்டில் யாராவது மண்டையை போட்டு மௌத்தா போனாங்கன்னா குர்ஆன் வந்து இறங்கும். அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, குர்ஆனை தொட மாட்டாங்க. தகப்ப மௌத்தா போனா தகப்பனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மூணாவது விஷயம், 2 விஷயம் திரும்பி வந்துடும். மூணாவதா வந்து அவர் செஞ்ச அமல் இருக்கும். நல்ல மனிதனா இருந்து தக்குவாதாரியா இருந்து அமல் செஞ்சிருந்தாருன்னா, அல்லாஹ் அஞ்சி வாழ்ந்திருந்தாருன்னா அந்த அமல் அவருடைய கபர்ல யாருமே இல்லாத சூழ்நிலையில மலிவான ஆடையில சுருட்டி விசர்ஜித்துக்கள் படையெடுத்து வரக்கூடிய அந்த மண்ணறையில அந்த ஜனாசாவை போட்டுட்டு வரும்போது அந்த கபர்ல என்ன தெரியுமா இருக்கும்? அவர் செஞ்ச நல்லறங்கள் மட்டும்தான் இருக்கும், நல்லறங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா மவுத்து வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான்ங்கிற மாதிரி இருக்கா? இல்ல. இந்த அஜ்ஜ சொல்லி வச்ச மாதிரி 1வது களிமா, 2வது நோன்பு, 3வது ஜக்காத்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5வது சொல்லுவாங்க. 5வது களிமா 5, 1வது அவள் களிமா தையப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல 5 விஷயம். அதுல பாத்தீங்கன்னா 5வது ஹஜ்ஜுன்னு வயசான காலத்துல ஹஜ்ஜு செய்யறதுக்கு அல்லாஹ் என்ன ஆரோக்கியமும் உடம்புல திடகாத்திரமும் அதுக்கான பொருளாதார வசதி பெற்றீங்கன்னா ஹஜ்ஜு செஞ்சிருக்கு. இங்க போனதே மொத்தா போறதுக்கு தான் போறது. போகும்போதே என்ன, போகும்போதே கஃன் துணிங்கிறதுக்கு பதிலா வந்துதான் இஹ்ராமுடைய துணி. இஹ்ராம் அணிந்த நிலையில மௌத்தா போனாங்கன்னு சொன்னா அவங்க தலையை மூடாதீங்க, நாளை மறுமையிலே மகசர் மைதானத்தில் அவர்கள் தல்பியாவை முழங்கியவர்களாக எழுந்து வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் இஹ்ராமோடு மரணிச்சார் என்றால் இஹ்ராமோடு எழுவார், தொழுகையிலே மரணித்தார் என்று சொன்னால் சுஜூதுடைய நிலையிலே மறுமையிலே எழுவார். அவர் நல்லவர்கள் செய்த நேரத்தில் அவருடைய ரூஹ் பிரிந்தது என்று சொன்னால் எந்த நிலையிலே அவருடைய ரூஹ் பிரிகிறதோ அந்த நியத்தோடு அந்த எண்ணத்தோடு மறுமையில் அவர் எழுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஆனா வயசான காலத்துல 5வது விஷயமா வச்சிருக்கிற பத்தியா கலிமாவே, அதே மாதிரி தான் கடைசி வயசான காலத்துல தான் என்ன பள்ளிவாசல்ல வயசானவங்களுக்கு தான் தொழுகைன்னு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க, எல்லா பள்ளிவாசலையும் பாருங்க, பள்ளிவாசல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க வயசானவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். எந்த பள்ளி எங்கே குர்ஆனையும் சுன்னாவையும் பள்ளிவாசல் பேசுவது மட்டுமல்லாமல் பகிரங்கமாக கூட்டம் போட்டு மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ரசூலுடைய வழிமுறையும் கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்டு மார்க்கத்துடைய விளக்கம் கொடுக்கப்படுகிறதோ அந்த பள்ளிவாசல்களிலே இளைஞர்களை கொஞ்சம் பார்க்க முடியும். மற்ற இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் உலமா பெருமக்கள் மீது கடமை. மார்க்கத்துடைய விளக்கம் இளைய சமுதாயமும் இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆபாசத்தின் பெயரால நாகரிகத்தின் பெயரால இன்டர்நெட்டுடைய தொடர்பிலே தவறான விஷயங்களை அவர்களுடைய மனநிலையிலே உளவியல் ரீதியான பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தினால வழிகேட்டில் போகக்கூடிய சூழ்நிலை. இந்த சென்ற ரமலானுடைய மாசத்துல சென்னையில நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு. நீங்க பாத்தீங்க, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, நாட்டுக்காக எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு பெருங்கோட்டு அடிப்படையில் நாட்டை தூக்கி நிறுத்துறதுக்காக இப்ப இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி நிறுத்துறது பத்தாது, இப்போ ஒருத்தர் வந்திருக்காருல விஜய், அவர் ஒரு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாரு, பெரிய நிகழ்ச்சி.
அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பென்சில் ஃபிட்டு, டைட் ஃபிட்டு, இழுத்து கட்டின பருதா, இது பூரா பெருங்குண்ட கூட்டாங்க. நோம்பு திறக்கிறப்போ அதுல ஒரு புள்ள தலையில முக்காடையும் போட்டுட்டு ஒரு ஃபிட்னஸான பருதாவில் நின்று பேட்டி கொடுக்குது. என்னன்னு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தில் நெரிச்சு கிரிச்சு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்களே, இவ்வளவு பெண்கள் உன்னதமான மார்க்கத்தில் இருந்து நபித்தோழிகளுடைய தியாகத்தை எல்லாம், அவங்களுடைய பெயரையெல்லாம் தனக்கு பெயரா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஆயிஷா என்றும் பாத்திமா என்றும் ஹதீஜா என்றும் சுமையா என்றும் பெயர் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் அந்த நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில கூட்டத்தில் அல மோதக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணு சொல்லுது. அப்போ அவங்க பத்திரிகையாளர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கக்கூடிய நேரத்தில், ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு டைமில் நோம்பு வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்களே, நோம்பெல்லாம் திறந்துட்டீங்களா? நோம்பு திறந்த உடனே அவங்க கேட்குறாங்க, அந்த நோம்பு திறந்த உடனே தொழுகுவீங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்சுதான்னு. அந்த அந்த புள்ள சொல்லுது, என்னென்ன உன் பேர் என்னம்மான்னு? என் பேர் ஃபாத்திமா அப்படின்னு. ஜஸ்ட்டு ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் நான், எனக்கு ஃபாஸ்டிங் வந்து டைம் வந்து பார் ஆகிடுச்சு. மூதேவி நோம்பு திறக்கல. அப்புறம் நோம்பு திறந்ததுக்கப்புறம் தொழுகை எல்லாம் வந்து இவ்வளோ முஸ்லீம் பெண்கள் வந்திருக்கீங்களே, என்ன எல்லாரும் ஃபாஸ்டிங் அப்படின்னு, எல்லாரும் நோம்பு. பாதி பேர் நோம்பு திறக்கல, பாதி பேர் மகரிப் தொழுகலை, ஒன்றுமே தொழுகலை. சொல்லுது என்னென்னு, எனக்கு நோம்பு ஃபாஸ்டிங் போனது எனக்கு பெரிய ஃபீலிங் இல்லை, நமாஸ் போனது பெரிய ஃபீலிங் இல்லை, தளபதியை பார்த்தேன் பாரு அதான் ஃபீலிங்னு. தளபதி எங்க இருப்பாரோ 7ஆம் நரகத்தில், அங்கதான் நீயும் கொம்மாவும் கொத்தாவும் போக போறீங்க. உன்னை மேக்கப் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க பத்தியா, அங்க 2 ஆலிமுங்க அல்பாத்தியா இந்த அக்குருமத்தை பார்த்தையான்னு. இது எப்பேற்பட்ட மார்க்கம், எவ்வளவு உன்னதமான வழிமுறை. தொழுகையை விட நோம்பை விட அந்த முகத்தை பார்த்தது பெரிய தரிசனம்னா. இன்னொரு பெண்மணி சொல்லுது, நீங்க அரேஞ்ச் மேரேஜா அல்லது லவ் மேரேஜா, உங்க மாப்பிள்ளை நீங்க எப்படி தேர்வு செய்யுங்கன்னு சொல்லும் போது தெரியுமா, அது சொல்லுது என்னன்னு, எனக்கு எந்த மணமகனை தேர்வு செய்தாலும் சரி, என் தளபதி ஓகே கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவேன். அப்ப என்ன, யாரை நோக்கி போய்கிட்டு இருக்குது இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள்? அதே மாதிரி இளைஞர்களை பாத்தீங்கன்னு வச்சுக்க, பச்சை குத்தி இருக்கானுங்க. விஜய்னு நெஞ்சில, அஜித்னு பச்சை குத்தி இருக்காங்க, கையில பச்சை குத்தி இருக்கான், நெஞ்சில பச்சை குத்தி இருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவரு பரிசுத்தம் அவரு சரியில்லை நான் சொல்லல. யாரை நோக்கி போயிட்டு இருக்கிற? ஏதாவது புனிதமான தொழில் செஞ்சு அதுல சம்பாரிச்சு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வாரி கொடுத்த வல்லனா, சுதந்திர போராட்ட தியாகியா? உன் அத்தாவும் அம்மாவும் 10 மாசம் உன்னை சமந்து பெற்று வளர்த்தி ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு ஆளாக்குறான். உன் புருஷனை தேர்வு செய்யறதுக்கு கொத்தாக்கு கூட உரிமை இல்லை, விஜய்க்கு தான் உரிமைன்னு சொல்றேன்னு சொன்னா ஏதோ ஒரு கேடுகட்ட சூழ்நிலை. மக்களே, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு தொழுகையை விட்டுட்டேன், நோன்பு விட்டுட்டேன், நோ ப்ராப்ளம், தளபதியை பார்த்துட்டேன். இந்த இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய கடமை யாருக்கு? ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய அருமை சகோதரர்களே, ஏன்னா இந்த இளைய சமுதாயம், பெண்களும் சரி ஆண்களும் சரி, இவர்கள் தனியாக வழிபடுவதில்லை. அதான் பார்க்கணும், நட்பு தான். நட்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நட்புடைய அளவுகோல் ஒன்னே ஒண்ணுதான், நறுக்கு தெரிஞ்ச மாதிரி, அல்லாவுக்காக நேசி, அல்லாவுக்காக வெறு, வேற 3வது வார்த்தைக்கு இடமே இல்லை.
அல்லாஹ்வுக்காக விரும்பணும், அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும். நம்மளுடைய நேசமெல்லாம் அப்படி இருக்குதா? செல்வம் இருந்து அவன்கிட்ட மார்க்கமே இல்லைன்னு சரி, அவனுக்காக என்ன, அவன் அங்க வந்தான இங்க எதிர்த்து நிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான். செல்வந்தருக்கு ஒரு நிலை, ஆட்சியில் இருக்கிறவனுக்கு ஒரு நிலை, அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு நிலை. அப்படி அல்ல. அல்லாஹ் இடத்துல சிறந்தவங்க யார் தெரியுமா? இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹ் காக்கும். அல்லாஹ் இடத்துல சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் தக்குவாதாரிகள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் இடத்துல சிறந்த தக்குவாதாரிகளாக நம்மளுடைய பெண் மக்களையும் ஆண் மக்களையும் உருவாக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் பல நூறு மைல்கள் பயணிச்சு 40 நிமிஷம் பேசுவதற்காக 2 நாள் பயணிச்செல்லாம் போய் பல ஊர்களில் போய் அல்லாஹ்வுடைய தீனை போய் பரப்புறோம், மக்களுக்கு போய் சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கிறோம். ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆடி முலமா பெருமக்கள் இவர்களுடைய விஷயத்துல கவலை வைக்கணும். வாரத்தில் ஒரு நாள் தர்பியா வகுப்பு வைங்க பள்ளிவாசல்ல. இதோ இளைய சமுதாயமே எங்க போறீங்க, பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. இளைஞர்களுக்கு தர்பியா வைங்க. இல்லை எங்களுடைய பள்ளிவாசல்ல பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னா ஏதோ ஒரு மகாலை பிடிங்க, வீட்டை பிடிங்க, பெண்களை எல்லாம் கூப்பிடுங்க. ஆலி முலமாக்கள் தர்பியத்து கொடுங்க. சினிமா நடிகர்களை நோக்கி போயிட்டு இருக்குது. விபச்சாரத்தை கொள்முதலாக வைத்து தன்னுடைய மனைவியிடத்திலே சரியான நிலையிலே இல்லாமல் 2-3 பேர்களுடைய தொடர்புல உள்ள நரகத்தினுடைய வழிகேட்டினுடைய விளிம்பில் இருக்கக்கூடியவர்களை பின்பற்றி போகக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த உம்மத்திற்கு இல்லையா? இந்த சமுதாயத்திற்கு இல்லையா? என்னுடைய அருமை சகோதரர்களே, அதனால் நம்ம அல்லாஹ் சொல்றான், எல்லா நேரங்களிலும் அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சிக்க. மௌத்தா போகும்போது எப்படி முஸ்லிமா இல்லாம மௌத்தா போயிடாதீங்கன்னு. ஏன்னா எந்த நிலையில மௌத்து வரும், எப்ப மௌத்து வரும் என்னன்னு சொல்ல முடியாது. ஜனாசா தொழுகு வைக்கிறதுக்கு, ஜனாசா தொழுகிறதுக்கு தகுதியுடைய மகனாக இல்ல, தந்தைக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய மகனாக இல்ல, தாய்க்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய மகனாக இல்ல. குடும்பத்துல தீன் இல்லைங்க, குடும்பத்துல தீன் இல்ல, கணவன் மனைவிட்ட தீன் இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் நீ வேலை பார்க்கிற, கஷ்டப்படுற, சம்பாதிக்கிற, பொருளாதாரத்தை உருவாக்குற, வீட்டை கட்டுற, கடையை வைக்கிற, எல்லா சொத்து சேர்த்துற, பிள்ளைக்கு நகையை சேர்த்துற, பிள்ளைய மனமுடிச்சு கொடுக்கிற, பையனை படிக்க வைக்கிற, இதெல்லாம் தாண்டின ஒரு பெரிய கடமை உண்டால இருக்கிறது. பெரிய கடமை அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கிறான். குடும்ப தலைவராக அமீராக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை, உன்னையும் உன் குடும்பத்தையும் நரக நெருப்புல இருந்து காப்பாத்துன்னு. சோறு போட்டு காப்பாத்துறது, துணி கொடுத்து பராமரிக்கிறது, கல்வியை கொடுத்து பராமரிக்கிறது, வேண்டிய வசதியை கொடுத்து பராமரிக்கிறது மட்டும் ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு அல்ல. குடும்பத்தை ஃபர்ஸ்ட் தீனின் பால் கொண்டு வா, நரக நெருப்புல குடும்பத்தை காப்பாத்து. அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லி ஆக வேண்டும். என்னோட மனைவி இப்படி இருந்துச்சு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என் பிள்ளை இப்படி இருந்துச்சு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நாளைக்கு அல்லாஹ் இடத்துல குற்றவாளியாக மகஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். என்னுடைய அருமை சகோதரர்களே, இந்த இளம் பெண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் நட்புல தான் கெட்டு போகுது. நட்பு தான். நட்பு எப்படி நட்பு இருக்கணும்? நாளைக்கு அரசுடைய நிழல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகஷருடைய மைதானத்திலே மறுமையிலே எல்லா மனிதர்களையும் எழுப்பி அல்லாஹ் நிப்பாட்டுவான். என்னுடைய அருமை சகோதரர்களே, எல்லோரையும் எழுப்பி அல்லாஹ் நிப்பாட்டுவான். அந்த நேரத்திலே அனைத்து ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகத்திலே மனித சமுதாயம் தோன்றிய காலத்திலிருந்து பிறந்த அத்துணை ஆண்களையும் பெண்களையும் மறுமையிலே ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொண்டு அல்லாஹ் மகஷர் மைதானத்திலே நிப்பாட்டுவான். நிப்பாட்டுகின்ற நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய குரல் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும். என்ன தெரியுமா? யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்ன காப்பாத்தியா அல்லாஹ், என்ன காப்பாத்தியா அல்லாஹ். எந்த பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாத்துறதுக்காக ஹலால் ஹராம் பார்க்காம உழைக்கிறோமோ, ராத்திரி பகல் கஷ்டப்படுறோமோ, அந்த மனைவியை காப்பாற்ற, அந்த மக்களை காப்பாற்றுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்னைய காப்பாத்துறா அல்லாஹ், என்னைய காப்பாத்துறா அல்லாஹ்.
இதேதான் நம் மகனும் சொல்லுவான், இதேதான் நம் மனைவியும் சொல்லுவாங்க. அந்த நாள்ல ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை காப்பாத்து, என்ன காப்பாத்து, யானப்சி யானப்சின்னு கதறக்கூடிய அந்த மறுமை நாளில் சில மனிதர்களுக்கு கடங்கால் வரை வேர்வை இருக்கும். ஏன்னா சூரியனை கொண்டு வந்து அல்லாஹ் ஒரு மைல் தூரத்தில் நிப்பாட்டிடுவான். சில மனிதர்களுக்கு முழங்கால் வரை, சில மனிதர்களுக்கு இடுப்பு வரை, சில மனிதர்களுக்கு கழுத்து வரை, சில மனிதர்களுக்கு சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் மண்டை மூளை உருகி வடிந்து ஓடக்கூடிய அடிப்படையில் யானப்சின்னு கதறிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமையில ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கொண்டு வந்து நிர்வாணமா அல்லாஹ் நிப்பாட்டி இருப்பான்னு சொல்றீங்களே, ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்களா யார சொல்லலான்னு? ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்களா, எல்லாருமே நிர்வாணத்தில் இருப்பாங்கன்னு சொல்றீங்களே. அப்படிங்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா ஆயிஷா, அந்த நாளில் ஒருத்தரை பார்த்துக்கிற மாதிரி விசாரிக்கிற மாதிரியான சூழல்ல இருப்பாங்கிற மாதிரி நீ நினைச்சிட்டு எங்கிட்ட கேட்கறியா அப்படின்னாங்க. ஆயிஷா, அந்நாளிலே ஒரு பெண்ணு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவளுக்கு பெண் பனிக்கூடம் உடைந்து குழந்தை பிரசவித்து கீழே உழுகும். அந்த பெண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. யா நப்சி அல்லாஹ் என்ன காப்பாத்துறோம், அல்லாஹ் என்ன காப்பாத்துற அல்லாஹ்ங்கிற அந்த குரல் ஒன்று மட்டும் தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு தாயிடத்திலே ஒரு குழந்தை பாலருந்தி கொண்டிருக்கும். தன்னுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை பற்றியே அந்த பெண்ணு தெரியாமல் முடிவிரி கோலமாக யா நப்சி அல்லாஹ் என்ன காப்பாத்துடா, அல்லாஹ் என்ன காப்பாத்துடா அல்லாஹ்னு கதறக்கூடிய அந்த நாள்ல எல்லா மனிதர்களும் நிர்வாணமாக இருப்பாங்க. அல்லாஹ் ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் ஆடை தருவான்னு சொல்லி நிறைய ஹதீஸ் கிதாப்ல பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏகத்துவத்தினுடைய எழுச்சி நாயகராக இந்த ஏகத்துவ கொள்கை தௌஹீத் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஒரு துவா. என்ன துவா? தன்னுடைய மக்களை எப்படி வரணும்னு ஒரு துவா கேட்டாங்க. எப்படி வரணும்னு துவா கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க வஅர்னா மனாசிக்கனா வத்துபு அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், என்னையும் மனைவியும் எப்படி கேட்கிற? எனக்கு வீட்டை குடியா அல்லாஹ், கடையை குடியா அல்லாஹ், வசதி குடியா அல்லாஹ், நகையை குடியா அல்லாஹ்னு கேட்கிற. என்ன கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? யா அல்லாஹ், என்னையும் என் மனைவியும் முற்றிலும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ வை யா அல்லாஹ். என்னுடைய சந்ததிகளை யா அல்லாஹ் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி வமின் துர்ரியத்தின, என்னுடைய மக்களை அல்லாஹ் கூட்டத்தோடு கூட்டமா முஸ்லீம்ல ஒரு ஆளா ஆக்கிறாதரா அல்லாஹ்னு. உம்மத்தன் முஸ்லிமத்தன், இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய தூதர்களாக ஆக்கிய அல்லாஹ்னு. அல்லாஹ் அந்த துவாவை ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டதுனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபி, எல்லாரும் நபி. ஒரு நபி அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்ட துவாவை ஏத்து குடும்பத்தையே நபிமாராக்குறானா அல்லாஹ். நம்ம கேட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்-ரஹ்மானிர் ரஹீம் 70 தாயினுடைய பாசத்தை ஒருங்கே கொண்டிருக்கக்கூடிய கருணையாளன் அல்லாஹ் நம்ம குடும்பத்தை இஸ்லாமிய அடிப்படையில் ஆக்க மாட்டானா? மானக்கேடான செய்திகள் இருந்து நம்ம பெத்த பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டானா? ஆண் மக்களை காப்பாற்ற மாட்டானா? பெண் மக்களை காப்பாற்ற மாட்டானா? தந்தை முதல் தொழுகையாளியாக இருக்க வேண்டிய நீ துவா கேட்கறதுக்கு தாய் தொழுகையாளியாக இருக்கணும். நீயே இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இல்லாத போது உன் பிள்ளை எப்படி இருப்பான்? நீ ரஜினி ரசிகனா இருப்ப, உன் பிள்ளை விஜய் ரசிகனா இருப்பான் தானே? அப்ப என்ன நிலைமை? அல்லாஹ்ட்ட என்னுடைய குடும்பத்தை மார்க்கத்தில் உறுதிப்படுத்தடா அல்லாஹ், இந்த சமுதாயத்துக்கு முன்மாதிரி ஆக்கலான்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அத்தனை பேர்த்தையும் அல்லாஹ் தஆலா நபி ஆக்கலான்னு சொன்னா, இந்த உம்மத்து அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேட்பதோடு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப மோசமான காலம் மக்களே. வரக்கூடிய காலம் ரொம்ப மோசமான காலம். நம்மளுடைய பெண் மக்களையும் ஆண் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த உம்மத்திற்கும் உலமா பெருமக்களுக்கும் பெற்றோருக்கும் உண்டு. பெற்றோர்கள் முதல் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக மாறுங்கள். ஏன்னா சொன்ன மாதிரி 3 விஷயம் போகும், அவரோட அமல் மட்டும் தான் இருக்கும். 2 திரும்பி வந்துடும். மௌத்தை தூக்கும் போது ஷஹாதத் லா இலாஹா இல்லல்லாஹ்னு தூக்கும் போது ஒட்டுமொத்த துக்கத்தையும் வெளிப்படுத்துவோம். அதோட மௌத்து போய் அந்த கார்னர்ல திரும்பின உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. பின்னால குடும்பம் பசங்க போவாங்க,
அவரோட செல்வம் அங்கேயே முடிஞ்சிடும், அப்படியே திரும்பி வந்துடுவாங்க மீதி காசு எடுத்துட்டு. அந்த விஷஜந்துக்கள் படையெடுத்து வரக்கூடிய அந்த இருட்டறையில கிடக்கக்கூடிய அந்த ஜனாசாவுக்கு அது செஞ்ச அமலை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஜனாசா மவுத்து எந்த நேரத்தில் வரும்? குழந்தை மவுத்தாய் பிறக்கக்கூடிய நிலை இருக்குது. மவுத்தாய் தாயுடைய முகத்தை பார்த்துட்டு மவுத்தா போகக்கூடிய குழந்தை இருக்குது. தாயோட முகத்தை பார்க்காம கண்ணு முழிக்காமலே மவுத்தா போகக்கூடிய குழந்தை இருக்குது. 16 வயசுல மவுத்து, 10 வயசுல மவுத்து, 8 வயசுல மவுத்து, 30 வயசுல மவுத்து, 20 வயசுல மவுத்து, நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு மவுத்து. பார்க்கோம் அல்லவா? என்னுடைய குடும்பத்தை மாத்திரா அல்லாஹ், என் மகனை மாத்திரா அல்லாஹ். எங்க ஒரு மகனை தலைமுடி கூட இப்படி வையின்னு சொல்றதுக்கு ஒரு தகப்பனுக்கு உரிமை இல்லைங்க. என்ன அவல நிலைமை? முடிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காண்டாமிருகம் மாதிரி வச்சிருக்கான். இப்படி வச்சிருக்கிறாங்க முடிய, இங்கிட்டு வலிச்சு இங்கிட்டு வலிச்சு, இங்கிட்டு சாயம் பூசி அலங்கோலமா இருக்கிறான். காது குத்தி இருக்கிறான், வளையம் போட்டிருக்கிறான், கழுத்துல என்னென்னத்தையோ தொங்க விட்டுருக்கிறான். டேய், குரானையும் அதீசியும் சொல்றோம்டா, மார்க்கடி படையில இருக்கிறண்டா, அத்தா தொழுகிறண்டா, ஏண்டா மகனே எப்படி இருக்கிற அப்படின்ட்டு. போ போ போ, வேலையை பாரு போ. எவ்வளவு உழைப்பு பெற்று வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். நீங்கள் உலகத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, பையனுக்காக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு மணமகன் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் என்னுடைய அருமை சகோதரர்களே, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகு நிலையில்லை. உலகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்கின்ற சொல்லக்கூடிய புனித பந்தம் ஏற்படுவதற்கு 4 காரணம் தான் உலகத்தில் மனித குலம் எடுத்திருக்குது. முஸ்லீம் மட்டுமல்ல, அழகுக்காக சொல்லுவான். என்னன்னு? குடும்பம் சரியில்லடா, புள்ள சரியில்லடா, என்னமா செல்லாட்டி போட்டோம் சும்மாரி, அழகு சாதாரண அழகா, நீ என்ன நினைச்ச அப்படின்னு இதுல போய் விழுகிறான். அழகு ஒண்ணுமே இல்லை, ஒரு மாத்திரையை மாத்தி சாப்பிட்டோம்னா அலர்ஜி ஆகி தோலெல்லாம் விழுந்துரும். இன்னொன்னு என்ன பார்க்கறான்? பரம்பரை, நானா மூணா பரம்பரை, நீனா மூணா பரம்பரை. அவங்க பரம்பரை எப்படி தெரியுமான்னு, பரம்பரையில் எவனாவது 2 பேர் குடிகாரனா வந்து சாக்கடையில் கிடந்தான்னு வச்சுக்க, பரம்பரை மானம் காத்தோட போயிடும், பரம்பரை நிலைக்காது. செல்வம் மிகப்பெரிய செல்வ சீமானலா இருந்தவங்களாம் ₹1 சோத்துக்காக அகதி முகாமில் தவிக்கக்கூடிய காட்சியை இன்னைக்கு பலஸ்தீன்ல பார்க்கறோம்ல. செல்வம் நிலையில்ல. அப்ப என்ன நிலை? அல்லாஹ்வுடைய ஈமானும் இறை அச்சமும் வலுப்பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் யார் விளக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அது மட்டும்தான் நிரந்தர சொத்து. அதுக்கு காய்ச்ச வராது, இல்முக்கு காய்ச்ச வராது, மார்க்கத்துக்கு காய்ச்ச வராது, மார்க்கத்துக்கு தலைவலி வராது, மார்க்கம் மரணப்படுக்க கிடக்காது. நாம தான் மரணிக்க போறோம். அல்லாஹ்வுடைய தீன் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவன் நித்தியமானவன், அவனுக்கு இடைநிலை கிடையாது. ஆற்றல் மிக்க அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்துல நாமள முழுமையா நம்மள அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்மள அல்லாஹ் சீர்திருத்தம் பண்ணிடுவான். எந்த ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒருபோதும் மாற்ற மாட்டான். ஒரு சமுதாயம் மாறுறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படித்தான் பார்த்தா அல்லாஹ். எது? ஆது சமூகம், நூஹ் சமூகம். அல்லாஹ் தூதர்களை அனுப்பிச்சான். தூதர்கள் வந்து சொன்னாங்க, கடைசியில வழிகேட்டுக்கு தூதர்களையே எடுத்தான். தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய கோப பார்வை. ஒரு பேரிடி முழக்கம், ஒரு இடி, ஒரு காத்து. பெரும்பண்ட சமுதாயம் மாறாதனால அல்லாஹ் அழிச்சான். ஆனா ஒரு சமுதாயம் மாறுறது கஷ்டம், ஒரு குடும்பத்தை மாத்துறது அல்லாஹ் நாடனா ஈஸி. அது யாருக்கு ஈஸி? அந்த குடும்ப தலைவனுக்கு ஈஸி. புதுசா கல்யாணம் பண்ணணும்னா தான் இளைய சமுதாயத்துல புதுசா கல்யாணம் பண்ணணும் தான் குடும்பத்தை மார்க் அடிப்படையில் வழி நடத்துறதுக்கு இப்பவே உறுதி எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா மவுத் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பீடி, சிகரெட்டு, ஆன்ஸு, கஞ்சா, போதை ஊசி, தவறான படங்களை பார்க்கறது, விடிய சுத்துறது, தாய்தப்படும் கட்டுப்படாம அந்நிய பெண்களோட தொடர்பில் இருக்கிறது, மானக்கேடான செயலில் ஈடுபடுகிறது, சினிமா கூத்தாடிகளை பின்பற்றுறது, இது போன்ற எல்லா விதமான பாவ செயல்களிலிருந்து அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை காப்பாற்றுறா. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை, இளம் பெண்களையும் இளைஞர்களையும் காப்பாற்றுறா. அல்லாஹ் அப்படி காப்பாற்றுவதன் மூலமாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு குன்தும் கைர உம்ம துஹ்ரிஜத் லின்னாஸி தஅமருன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர் தூமினூன பில்லாஹ். மனித குலத்துக்கு நீங்க தான் ரோல் மாடல். யார்கிட்ட ரோல் மாடல்? யார்கிட்டயுமே சொல்யூஷன் இல்லை, யார்கிட்டயுமே வாழ்வியல் தத்துவம் இல்லை. எல்லாம் மதம், இஸ்லாம் மட்டும் மார்க்கம்.
மதம் தேயும், மார்க்கம் வளரும். அதனாலதான் கிடந்து அலறான், அதனாலதான் கிடந்து அலறான். உலகமே அலறான், உலகமே அலறான். என்ன அலறான்? முஸ்லீமை பார்த்து பயப்படுறானா? நம்ம வச்சிருக்கிற ஏத்திருக்கிற கொள்கை, இந்த கொள்கை வந்துச்சுன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள மிகப்பெரிய சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு மத்தியில் மனிதர்கள் அவ்வளவு பேரும் சமம் என்கிற நிலை வருகின்ற நேரத்தில் என்ன பண்ண முடியாது? மதத்தால் மனிதன் பிரிவுபட மாட்டான். ஆனா அப்படிப்பட்ட வாய்ப்பும் தெளிவும் அல்லாஹ் கொடுக்கப்பட்டும் கூட ஒரு சமுதாயம் இருந்ததுன்னா அடிச்சிருவேன் அல்லாஹ், கஷ்டம். ஆனா ஒரு குடும்பம் இருந்ததுக்கு முஸ்திபாத்தும் முயற்சியும் கவலையும் பிரார்த்தனையும் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட சாலிகான மக்களாக மறுமைக்காக படைக்கப்பட்ட மக்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உம்மத்தில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் இளம் பெண்களையும் சாலிகான் அடிப்படையிலே தக்வாதாரிகளாக தீமைகளிலிருந்து மாற்றி வணக்க வழிபாடுகளிலும் மார்க்கத்தினுடைய விஷயங்களிலும் அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்களாக அவர்களை சாலிகான முறையில் வளர்த்தக்கூடிய பக்குவத்தையும் பொறுப்பையும் அந்த தாய் தந்தைக்கும் அல்லாஹ் நேர்வழி கொடுக்க வேண்டும். அனைத்து மக்களுக்கும் நேர்வழி கொடுத்து நம்மளை பார்த்து இருட்டிலே கிடக்கக்கூடிய மக்கள் சாரசாரையாக அல்லாஹ்வுடைய கொள்கையை நோக்கி ஃபீஹி தஃபிர் இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனை நோக்கி மக்கள் தீண்டாமை கொடுமையிலிருந்தும் சாதி கொடுமையிலிருந்தும் இதிகாச கொடுமைகளிலிருந்தும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருட்டிலே கிடக்கக்கூடிய மக்களுக்கு வெளிச்சமாக கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய கொள்கையில சார்ந்தவர்கள் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முன்மாதிரி சமுதாயமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு விசாலமான கல்வோடு அல்லாஹ் இடத்துல துஆ செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழக முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட்ட 3 பேச்சாளர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறி குறித்தும் மிக தெளிவாகவும் அளவாகவும் இயன்ற அளவுக்கு மக்களிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவர். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக நன்றியுரை சகோதரர் முத்து ரஹ்மான் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதுடைய நோக்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய செய்திகளை அறியாத மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற முதன்மையான நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு தலைப்புகளை வழங்கியிருந்தோம். அதிலே முதன்மையான ஒரு தலைப்பாக சகோதரர் மாலிக் அவர்கள் பேசிய பொழுது அழைப்பு பணி குறித்து இந்த சமுதாயத்திலே போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் நாம் ஒரு கலந்து கட்டிய அனைவரோடும் நல்லிணக்கமாகவும் அனைவரோடும் உறவு பாராட்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சத்திய கொள்கை குறித்து எடுத்துச் சொல்லுகின்ற பணியிலே இந்த உம்மத், இந்த சமுதாயம் மிக பலவீனமாக இருக்கிறது. இந்த பலவீனங்கள் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சகோதரர் மாலிக் அவர்களுக்கு அந்த அழைப்பு பணி, அலட்சியமாக கருதப்படும் அழைப்பு பணி என்ற தலைப்பு கொடுத்தோம். சகோதரர்கள் இந்த வர்த்தக பெருமக்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், உடல் உழைப்பை நேரடியாக இந்த அழைப்பு பணியில் செலுத்த முடியாத சகோதரர்கள் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை வழங்குவதன் மூலமாக அந்த அழைப்பு பணியில் அவர்கள் தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். அது போன்ற வாய்ப்பை அந்த மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர் அசவத்தீன் ஃபிர்தௌசி அவர்களுக்கு நபிகளார் போதித்த நல்லிணக்கம் என்கின்ற தலைப்பை கொடுத்தோம். அந்த தலைப்பு எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைய தினம் சமூகத்திலே நல்லிணக்கம் என்ற பெயரிலே ஒரு சாரார் தங்களுடைய அடிப்படை கொள்கையான அந்த லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கின்ற அந்த தத்துவத்தையே விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. அதே நேரத்தில் ஒரு சிலர் அறவே நல்லிணக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்த போதிலும் தம்முடைய ஒரு போர் கவசத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு யூதர் இடத்திலே அடமானம் வைத்து அதனை திரும்ப முடியாமல் மறைத்து போனார்கள். அப்படி அந்த அளவுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்திலே பிற மக்களுக்கு
பிற சமய மக்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தது என்பதனை எடுத்துச் சொல்வதற்காக அவர்களுக்கு அந்த தலைப்பு வழங்கியிருந்தோம். இளைஞனே எங்கே செல்கிறாய் என்கின்ற தலைப்பை சகோதரர் கோவை ஜாகிர் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அவர்கள் அது குறித்து ஓரளவுக்கு தெளிவான செய்திகளை சொல்லியிருந்தார்கள். ஆனால் நம்மளுடைய முதன்மையான அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைய தினம் இளைஞர்கள் தங்களுடைய முடிகளை திருத்திக் கொள்வதிலிருந்து பல்வேறு செயல்களிலே, குறிப்பாக முஸ்லீம் பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு போதைப் பொருட்கள் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலை தடுக்கப்பட வேண்டும். இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும், இந்த சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சொன்னோம். அதே மாதிரி ஒரு ரசிகர் மன்றம்ங்கிற பேர்ல இளைஞர்கள் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால, ஒரு விபச்சாரத்துறைக்கு பின்னால சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துறையிலும் மைக்கேல் ரிச்சர்ட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். த 100 அந்த புத்தகத்துடைய பெயர். 100 பேர் என்கின்ற அந்த புத்தகத்திலே அவர் பல்வேறு தலைவர்களை வரிசைப்படுத்தி அதிலே முதலாமானவர், ஒரு இந்த உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அது போன்ற புத்தகங்களை எல்லாம் இளைஞர்களும் இளம் பெண்களும் வாங்கி படித்து யார் உண்மையான ஹீரோ என்பதை, யார் நமக்கான ரோல் மாடல் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி அதன் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் நீங்கள் எவ்வாறு உணவருந்த வேண்டும், எவ்வாறு சிறுநீர் கழிக்க வேண்டும், காலையில் எப்படி தூங்கி எண்ணவுடன் என்ன செய்யணும், ரோட்ல போகும்போது கல்லு கிடந்தா என்ன செய்யணும், தொல்லை தரும் பொருள் இருந்தா என்ன செய்யணும், அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு மிக தெளிவான ஒரு தீர்க்கமான வழிமுறையை காட்டக்கூடிய ஒரு மார்க்கம் நம்மள்ட்ட இருக்கு. அந்த மார்க்கத்தில் போய் அந்த நன்மைகளை செய்து அந்த சோனம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ஒரு எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காலம் கேட்காத அளவுக்கு ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கை, சூன வாழ்க்கை இருக்கிறது. மறுமை நாளில் அந்த சூன வாழ்க்கையை நோக்கி இளைஞர்களும் இளம்பெண்களும் அடைவதற்கு முன்வர வேண்டும். அதற்கான தீர்வு குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அழைக்கிறோம். இளம் பெண்களும் இளைஞர்களும் தவறான முடிவுகள், தவறான பழக்க வழக்கங்களை, தவறான சிந்தனைகளை கைவிட்டு உண்மையான ஹீரோவாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக முதல்ல சொல்லும்போது ஜாயிரனை சொல்லும்போது சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை கேளிக்கைகள் கூத்துகள் என்று எல்லோரும் தெரியும் போது இந்த சூழ்நிலையில் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதரின் சொற்களை எப்படியாவது ஒரு 4 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே அமர்ந்திருந்த அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பொருளாதாரத்தை வாரி வழங்கிய சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி வழங்கி பாதுகாப்பு வழங்கிய தெற்குவாசல் காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடேசன் சார் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நுண்ணறிவு பிரிவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வுக்காக முன்னாலும் பின்னாலும் இருந்து உழைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.